ஆக்ட்ரஸ் திவ்யா நாகேஷ் நம்ம அன்னியன் படத்துல லாலி லாலோ அந்த பிளாஷ்பேக் சீன்ல வருவாங்களே, அவங்க ஞாபகம் இருக்கா? அன்னியன் படத்தோட பிளாஷ்பேக்ல ரோட்ல தேங்கின தண்ணியில விழுந்து கரண்ட் அடிச்சு செத்து போயிருவோமே, அந்த குழந்தை தான் இப்போ வளர்ந்து இவ்வளோ அழகாகி நிக்கிறாங்க. அந்த லாலி லாலோ மியூசிக் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இன்னைக்கும் நிறைய யூடியூபர்ஸ் ஏதாவது சோகமான எமோஷனல் கண்டென்ட்டுக்கு இந்த மியூசிக்கை தான் இன்னும் யூஸ் பண்றாங்க. இவங்க அன்னியன் படம் தான் ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் நடிச்சிருந்தாங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது அருந்ததி படத்துல குட்டி அனுஷ்காவா நடிச்சிருப்பாங்க. அதுல பயங்கரமான ஃபேமஸ் ஆனாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் அவங்க படிப்பை தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க போல, சினிமா சைடே வரல. டீனேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினா என்ட்ரி கொடுக்குறாங்க சினிமால. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்ல. இவங்க டீனேஜ்ல சரியான ஆள் மூலமா சினிமாக்குள்ள வரல போல. அதனால நடிச்சது எல்லாமே உப்மா படம்னு சொல்ற சின்ன சின்ன மொக்க படங்கள் தான். இன்னும் என்ன அபத்தம் அப்படின்னு 2011 ஒரு தெலுங்கு படத்துல ஹீரோயினா அறிமுகமாறாங்க. தமிழ்ல பாசக்கார நண்பர்கள், பூவனக்காடு, எண்ணம் புது வண்ணம், மேற்கு முகப்பேர் கனகதுர்கா, இத்தனை படம் ஹீரோயினா நடிச்சிருக்காங்களாம். இந்த படம்லாம் ரிலீஸ் வேற ஆயிருக்கு. ஆனா எந்த படத்தையும் நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல. அதனாலேயே இவங்க ஒரு ஹீரோயினா வெளியே தெரியாமலே போயிட்டாங்க. இப்போ சினிமாவே வேணான்னு தன்னோட 5 வருஷ லவரான ஆக்டர் டான்சர் அஜய்குமாரை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இப்பயும் Facebookல திவ்யா அருந்ததி அப்படின்ற பேர்ல இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து நிறைய வீடியோ போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் பயோஸ்டார் சேனல். சினிமா மற்றும் சீரியல் நடிகர்களின் சுவாரஸ்யமான பயோடேட்டா அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.